நிறைய தொழிலதிபர்கள் உருவாகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய தொழிலதிபர்கள் உருவானால் தான் நாடு வளர்ச்சி தரும். தொழிலதிபர் ஆகணும்னா நிறைய ஃபைனான்ஸ் வேணும்னு கிடையாது, நிறைய படிச்சிருக்கணும்னு கிடையாது. நிறைய பிஸ்னஸ்மேன் இப்போ எல்லாம் படிக்காதவங்க தான் டாப் லெவலில் இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் அவங்களுடைய ஒர்க்கில் 90% எபோவ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒர்க்கு தான் பண்ணியிருப்பாங்க. 10%க்கு பிலோ தான் வந்து பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஸ்னஸில் இருக்கும்போது வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் அக்கௌண்ட்ஸு, ஃபைனான்ஸு, டெக்னாலஜிஸு, மார்க்கெட்டிங், சேல்ஸு, சர்வீஸ் இது எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட ஈடுபாடு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு சிறந்த தொழிலதிபராக உருவாக முடியும். ஸோ சிறந்த எம்ப்ளாயாக உருவாகணும்னா நீங்கள் பெரிய லெவல் படிச்சிருக்கணும்லாம் தேவையில்லை. 90% எபோவ் உங்களுடைய டெலிகேட்டடு சர்வீஸு, டெலிகேட்டடு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்னா கரண்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து கரண்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ எந்த நேரமும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியான ஒரு எம்ப்ளாயி தான் சிறந்த எம்ப்ளாயாக உருவாக முடியும். எல்லாருக்கும் வணக்கம். சேஃப் சொல்யூஷன் 2008 தொடங்கப்பட்டது. இதுவரை எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்த வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. இந்த ஆண்டு புதியதாக கஸ்டமர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கீ-செயின் கொடுக்குறோம், ப்ளஸ்ஸு ஒரு டைரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு நியூவாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ரெஃபரன்ஸ் கோட் பேஸ் பண்ணி கிஃப்ட் வவுச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும்னு வேண்டிக்கிறோம். இந்த ஆண்டு 25 எல்லாருக்கும் நல்லா வெற்றிகரமான ஆண்டாக அமைய எல்லாரும் வேண்டிக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர்.